வணக்கம். பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் 1 சாமுவேல் 6வது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம். இதுவரை நாம் மொத்த நூல்களில் 20.27% நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம். இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும். இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம். வாங்க தொடங்குவோம். உடன்படிக்கை பேழையை திருப்பி அனுப்புதல். ஆண்டவரின் பேழை பெலிஸ்தியரின் நாட்டில் 7 மாதம் இருந்தது. பெலிஸ்தியர் அர்ச்சகர்களையும் குறி சொல்கிறவர்களையும் அழைத்து, ஆண்டவரின் பேழையை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதை எவ்வாறு அதன் இடத்திற்கு நாங்கள் அனுப்ப வேண்டும் என்று தெரிவியுங்கள் என கேட்டனர். அவர்கள் கூறியது, நீங்கள் இஸ்ரவேலரின் கடவுளது பேழையை அனுப்பினால் அதை வெறுமையாக அனுப்பலாகாது. குற்ற நீக்க பலி கட்டாயமாக அவருக்கு செலுத்த வேண்டும். அப்போது நீங்கள் குணமாக்கப்படுவீர்கள். அவரது கை உங்களை விலகாதிருந்ததன் காரணத்தையும் அறிந்து கொள்வீர்கள். அதற்கு அவர்கள், நாங்கள் அவருக்கு செலுத்த வேண்டிய குற்ற நீக்க பலி யாது என்று கேட்க, அவர்கள் கூறியது, பெலிஸ்திய தலைவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப 5 பொன் மூலக்கட்டிகளின் உருவங்களும் 5 பொன் சுண்டிலிகளும் மட்டுமே. ஏனெனில் உங்கள் அனைவர் மீதும் உங்கள் தலைவர்கள் மீதும் ஒரே வாதைதான் ஏற்பட்டது. ஆகவே உங்கள் மூலக்கட்டிகளின் உருவங்களையும் நிலத்தை பாழ்படுத்தும் சுண்டிலிகளின் உருவங்களையும் செய்து இஸ்ரவேலரின் கடவுளை புகழுங்கள். அப்போது ஒருவேளை உங்களிடமிருந்தும் உங்கள் தெய்வங்களிடமிருந்தும் உங்கள் நாட்டினின்றும் அவரது கை விலகும். எகிப்தியரும் பார்வோனும் தங்கள் இதயங்களை கடினப்படுத்தியது போல நீங்கள் ஏன் உங்கள் இதயங்களை கடினப்படுத்த வேண்டும்? அவர்களை துன்புறுத்த அவர்களும் இஸ்ரவேலரை செல்லுமாறு விட்டுவிட்டனரே. இப்போது நீங்கள் ஒரு புதிய வண்டியை செய்யுங்கள். இதுவரை நுகம் பூட்டாத 2 கறவை பசுக்களை பிடித்து அவற்றை வண்டியில் பூட்டுங்கள். அவற்றின் கன்றுக்குட்டிகளை விலக்கி வீட்டுக்கு இட்டுச் செல்லுங்கள். ஆண்டவரின் பேழையை எடுத்து அதை வண்டியின் மீது வைத்து, குற்றநீக்க பலியாக நீங்கள் செலுத்தும் பொன் உருவங்களை அருகே ஒரு பெட்டியில் வையுங்கள். பிறகு வண்டியை அனுப்பிவிடுங்கள். அது தானே செல்லட்டும். பின் கவனியுங்கள், அது தன் நாட்டு எல்லைக்குச் செல்லும் வழியாக பெத்சமேசுக்கு சென்றால் இப்பெரிய தீங்கை நமக்கு இழைத்தவர் அவரே என்று அறியலாம். இல்லையேல் அவரது கை நம்மை தொடவில்லை, மாறாக அது நமக்கு தற்செயலாக நடந்தது என்று நாம் அறியலாம். அவர்களும் அவ்வாறே செய்தனர். 2 கறவை பசுக்களை கொண்டு வந்து பூட்டினர். அவற்றின் கன்றுகளை தொழுவத்தில் அடைத்து வைத்தனர். ஆண்டவரின் பேழையையும் பொன் சுண்டலிகளும் மூலக்கட்டிகளின் உருவங்களும் வைத்திருந்த பெட்டியையும் அவ்வண்டியில் வைத்தனர். பசுக்கள் பெத்சமேசுக்கு செல்லும் பெருஞ்சாலையில் இடமோ வலமோ விலகாமல் நேரே கத்திக்கொண்டே சென்றன. பெலிஸ்திய தலைவர்கள் அவற்றின் பின் பெத்சமேசு எல்லை வரை சென்றனர். அப்போது பெத்சமேசு வாழ் மக்கள் பள்ளத்தாக்கில் கோதுமை அறுவடை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் தங்கள் கண்களை உயர்த்திய போது பேழையைக் கண்டு மகிழ்ச்சியுற்றனர். பெத்சமேசை சார்ந்த யோசுவாவின் வயலுக்குள் வண்டி வந்து நின்றது. அங்கே ஒரு பாறை இருந்தது. அவர்கள் வண்டியின் மரத்தை பிளந்து பசுக்களை ஆண்டவருக்கு எரிபலி செலுத்தினர். லேவியல் ஆண்டவரின் பேழையையும் அதன் அருகே இருந்த பொன் உருவங்களைக் கொண்டிருந்த பெட்டியையும் இறக்கி பாறையின் மீது வைத்தனர். பெத்சமேசின் மக்கள் அன்றைய தினம் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் ஆண்டவருக்கு செலுத்தினர். பெலிஸ்தியரின் 5 தலைவர்களும் இதை கண்டபின் அன்றே எக்ரோனுக்கு திரும்பினர். பெலிஸ்தியர் குற்றநீக்க பலியாக ஆண்டவருக்கு செலுத்திய மூலக்கட்டிகளின் பொன் உருவங்கள் இவையே: அஸ்தோதுக்கு 1, காசாவுக்கு 1, அஸ்கலோனுக்கு 1, மாத்துக்கு 1, எக்ரோனுக்கு 1. பொன் சுண்டலிகள் அரண் சூழ் நகர்கள் தொடங்கி நாட்டுப்புறச் சிற்றூர்கள் வரை 5 தலைவர்களுக்கு சொந்தமான அனைத்து பெலிஸ்திய நகர்களின் எண்ணிக்கைக்கு சரியாக இருந்தன. ஆண்டவரின் பேழையை வைக்கப்பட்ட அந்த பாறை இந்நாள் வரை பெத்சமேசை சார்ந்த யோசுவாவின் வயலில் உள்ளது. பெத்சமேசு வாழ் மக்களை ஆண்டவர் சாகடித்தார். ஏனெனில் அவர்கள் ஆண்டவரின் பேழைக்குள் உற்று நோக்கினர். மக்களுள் 70 பேரை அவர் வீழ்த்தினர். மக்களிடையே இப்பெரும் அழிவை ஏற்படுத்தியதற்காக மக்கள் புலம்பினார்கள். கிரியத்து எயாரிமில் உடன்படிக்கை பேழை. பெத்சமேசு வாழ் மக்கள், இந்த தூய கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் நிற்கத் தகுந்தவன் யார்? நம்மிடமிருந்து அவர் யாரிடம் செல்லப் போகிறார் என்று கேட்டுக்கொண்டனர். ஆகவே கிரியத்து எயாரிம் வாழ் மக்களுக்கு ஆள்களை அனுப்பி ஆண்டவரின் பேழையை பெலிஸ்தியர் திருப்பி அனுப்பிவிட்டார்கள். நீங்கள் வந்து அதை உங்களிடம் எடுத்துச் செல்லுங்கள் என்று சொன்னார்கள். நாம் 1189 அதிகாரங்களில் 242 அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம். இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்துவிடுவோம். நாளை
நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம். நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசிக்க முடியும். இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம். பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள். நாளை மறக்காமல் வாருங்கள்.